ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், மெதுவாக வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கிறோம். இஞ்சி பூண்டை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் இஞ்சி 10 கிராம் பூண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு தான் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரிலாம் தெரியும், ஆனால் அடி பிடிக்காதுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கனாலே போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறோம். அதை போட்டு நல்லா வந்து போட்டு வணக்கிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அடி பிடிக்கிற மாதிரி ஆகாது. தக்காளியை போட்டிங்கனாலே அந்த மாதிரி இதாக ஆகாது, நார்மலாகிடும். அடுத்து நம்ம வந்து இந்த மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்ச அந்த கறியை வந்து நாம் அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நம்ம கறியிலே மஞ்சள் வந்து சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதுக்கு தனிப்பட்ட முறையில் மஞ்சள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்கங்க. நம்ம கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வாங்காமல் நம்மளே அரைச்சி வாங்கிக்கிட்டோம்னா எடுத்து போட்டோம்னாலே நல்ல ஸ்மெல் வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்துக்கிறத விட கல் உப்பு சேர்த்துக்கிட்டால் சுவை கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து சிக்கன் மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்துக்குவோம். சிக்கன் மசாலா ஆல்ரெடி சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ லைட்டாக அது கிளறி விட்டுக்கிட்டு வேண்டியது தான். இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் இறங்கியிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்ச மசாலாவை வந்து இது பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஜீரகம், சோம்பு, மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்து வச்சுக்கலாம். நீங்கள் கிரேவி பதமாக வேணும்னா இது அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். நாம் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுறதுனால நல்லா வேகட்டும். கறியை நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கோசரம் வந்துட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனோட அந்த கிரேவி வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்குங்க. இன்னும் மோஸ்ட்லி இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு.
நல்லா சுண்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டு இறக்கி வச்சதான் உங்களுக்கு பார்வைக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது உண்மையாலுமே அல்டிமேட்டாக செம்ம